koi carka tank la vittu valakkalama illa pond la vittu valakkalama edu romba nalladhu adu illama idukku enna maadhiri food kudukalam idoda male female eppadi kandupidikiradhu vandu indha video la vandu full ah paakalam. Hi guys, welcome back to our channel. In the video la vandu nama koi carka patti da A to Z paaka porom. Idu adu paakradhukku munnala idu vandu enna variety ana fish nu pathina omnivorous inda variety ana fish vandu seendadhu. Idu enna maadhiri food vandu saapiduvumna idu vandu fruits, vegetable, non veg, plant inda maadhiri variety ana food சாப்பிடுறனால இதோட ஹெல்த் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். growthம் பாத்தீங்கன்னா சீக்கிரமா வந்து இது வந்து வளரக்கூடியது. இது கொடுக்க முடியாதவங்க வந்து பீலட்டும் கொடுக்கலாம். பீலட்லயே பாத்தீங்கன்னா இதுக்கு தேவையான நியூட்ரிஷன் எல்லாமே இருக்கு. என்ன ஃபுட் இதுக்கு வந்து நம்ம கொடுத்தாலுமே புரோட்டீன் கண்டென்ட் உள்ள ஃபுட்டா கொடுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஏனா இது வந்து புரோட்டீன் கண்டென்ட் உள்ள ஃபுட் வந்து இதுக்கு வந்து ரொம்ப தேவைப்படும். ஏனா இது வந்து சீக்கிரமா வளரக்கூடிய ஃபிஷ். இந்த ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரெண்ட்லியா பழகக்கூடிய ஃபிஷ்னு சொல்லுவாங்க. எதனாலனா ஓனரை வந்து ஐடென்டிஃபை பண்ற அளவுக்கு இதுக்கு வந்து திறமை இருக்கு. இந்த மாதிரி திறமை இருக்கிறது வந்து ரொம்ப அபூர்வமானது. இத வாய்ஸான ஃபிஷ்னு சொல்லுவாங்க. வாய்ஸான ஃபிஷ்னா அறிவுத்தனமான ஃபிஷ்னு சொல்லுவாங்க. இப்போ வேற ஃபிஷ்ஷா இருந்தோம்னா நம்ம வந்து ஃபுட் கொடுக்குற டைம்ல வந்து ஃபுட்டை சாப்பிட்டுட்டு கரெக்டான இந்த டைம்ல நம்ம வந்து ஃபுட் போடணும் வந்து சாப்பிட்டுட்டு தண்ணிக்குள்ள போயிடும். பட் இந்த ஃபிஷ் அப்படி கிடையாது. நம்ம வந்து ஃபுட் போட்டோம்னா ஃபுட் சாப்பிட்டுட்டு நம்ம கூட வந்து ப்ளே பண்ற ஃபிஷ். இது கிட்ட வரும்போது நம்ம வந்து அதோட தலையை தடவி விடுறது இந்த மாதிரி வந்து பண்ணலாம். ஆக்சுவலா நம்ம வந்து வீட்ல வந்து கப்பீஸ், பிளாக் மாலி, ஒயிட் மாலி இந்த மாதிரி ஃபிஷ் தான் நம்ம வந்து வளர்த்துருப்போம். இதே நீங்க வந்து பார்த்திருப்பீங்க ஃபுட் போடக்கூடிய டைம்ல வந்து ஃபுட்டை சாப்பிட்டுட்டு தண்ணிக்குள்ள போயிடும். பட் இந்த ஃபிஷ் அந்த மாதிரி கிடையாது. இதனால இதை வந்து ஃப்ரெண்ட்லியான ஃபிஷ்னு வந்து சொல்லுவாங்க. அது போக இந்த ஃபிஷ் வந்து எத்தனை இயர் வந்து வளரும்னு வந்து டவுட்டாக இருக்குது. இது வந்து 50 இயர் வரை வளரும்னு சொல்கிறாங்க. இதை வந்து ஒரு பெட்டு மாதிரி நம்ம வீட்டில் வந்து வளர்க்கலாம். இதோட வளர்ச்சி எந்த அளவு இருக்கும்னா 2 அடியிலேருந்து 3 அடி வரை வந்து வளரும். இது வந்து 3 அடி அந்த அளவுக்கு வளருதுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு டேங்க் அமைப்பு இருந்தால் மட்டும்தான் அந்த அளவு வளர்ச்சி நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இதை வந்து பாட்டில் விட்டு வளர்க்குறது ரொம்ப நல்லதா இல்லை பாண்டில் விட்டு வளர்க்குறது ரொம்ப நல்லதான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாண்டில் விட்டு வளர்க்குறது தான் ரொம்ப நல்லது. கிளாஸ் தொட்டியில் விட்டோம்னா அந்த அளவு வளர்ச்சி வந்து நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. இந்த ஃபிஷ்ஷுக்கு கண்டிப்பாக வந்து ஃபில்டர் சிஸ்டம் அண்ட் பம்பு இருந்தால் இதோட ஹெல்த் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து ஃபில்டர் எதுவுமே வைக்கலைன்னா வாட்டரை வந்து 2 அல்லது 3 நாளைக்கு ஒருக்கா கண்டிப்பாக க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். எதனாலனா இது வந்து அதிகமாக வந்து வேஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து தண்ணி வந்து சீக்கிரமாக வந்து கலர் மாறிடும், ரொம்ப அழுக்காயிரும். அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபில்டர் வைக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மீனை வந்து எந்த தண்ணியில் விட்டு வளர்க்கலான்னா நம்ம வந்து வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய நல்ல தண்ணியில் விட்டு வளர்க்குறது வந்து ரொம்ப நல்லது. குளோரின் இல்லாத வாட்டராக இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். குளோரின் இருக்கக்கூடிய வாட்டராக இருந்தால் எந்த ஃபிஷ்ஷாக இருந்தாலுமே இறந்து போயிடும். அதுபோல தான் இந்த ஃபிஷ்ஷும் வந்து குளோரின் இருக்கக்கூடிய தண்ணியில் வந்து இறந்து போயிடும். உப்பு தண்ணியில் விட்டு வளர்க்கலான்னா கண்டிப்பாக இது வந்து உப்பு தண்ணியில் விட்டு வளர்க்கக்கூடாது. நார்மலாக நல்ல தண்ணியில் மட்டும்தான் இது வந்து விட்டு வளர்க்கலாம். அது போக இன்னொரு டவுட் இருக்கும், எல்லா ஃபிஷ்ஷு கூடயும் இந்த ஃபிஷ்ஷை வந்து சேர்த்து விட்டு வளர்க்கலாமான்னா கண்டிப்பாக இதை வந்து எல்லா மீனு கூடயுமே சேர்த்து விட்டு வளர்க்கலாம். ஒரு கோல்டு ஃபிஷ்ஷை நம்ம எந்த ஒரு ஃபிஷ்ஷு கூட விட்டு வளர்க்குறோமோ அதே மாதிரி இந்த ஃபிஷ்ஷையும் எல்லா ஃபிஷ்ஷு கூடயுமே விட்டு வளர்க்கலாம். வேறு மீன் வந்து இதை கடிக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதனாலனா இது வந்து சாஃப்டான ஃபிஷ்ஷாக இருக்கிறதுனால வேறு மீன் வந்து கடிக்கிறது வந்து வாய்ப்பு இருக்குது. இந்த மீனு கூட இதை விட சின்ன மீனை வந்து அந்த டேங்கில் விட்டோம்னா கண்டிப்பாக இந்த மீனும் சாப்பிட்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால இதோட சின்ன மீனை வந்து இது கூட விடுறத வந்து அவாய்ட் பண்ணலாம். பெரிய பாண்டில் நம்ம வந்து விட்டு வளர்த்தோம்னா இதுக்கு வந்து ப்ரீட் பண்ண வந்து தேவையில்லை, அதுவாகவே வந்து ப்ரீடாக ஆரம்பிச்சிரும். இதில் மேல் ஃபீமேல் எப்படி கண்டுபிடிக்கணும்னா மேலே வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா நம்ம வந்து மேலே இருந்து பார்க்கும்போது மேலே வந்து லீனாக இருக்கும், ஃபீமேல் கொஞ்சம் பல்ஜ் ஆகி கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணலாம். இது போக நிறைய விதமாக வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இது வந்து 30க்கும் மேலான வந்து வெரைட்டியான ஃபிஷ் வந்து ரொம்ப இருக்குது. இந்த மீன் வந்து சீக்கிரமாக டிசீஸ் எதுவுமே வந்து இதாகாது. ஏன்னா இது வந்து ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப நீளமாக எல்லா வெரைட்டியான ஃபுட்டும் சாப்பிட்டு வளர்றதுனால இது வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இது வந்து ஜாப்பனீஸ் கொய், இந்தியன் கொய் இந்த மாதிரி நிறைய வெரைட்டியான கொய் வந்து இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் கொய் தான் வந்து நிறைய பேர் வந்து விரும்பி வாங்குவாங்க. இது ஏன்னா நம்மக்கிட்ட வந்து ரொம்ப பழகக்கூடிய ஃபிஷ்ஷு. இந்தியன் கொய் வந்து இந்த அளவு வந்து நம்மக்கிட்ட வந்து பழகாது. மோஸ்ட்லி நிறைய பேர் ஜாப்பனீஸ் கொயை தான் வந்து விரும்புவாங்க. இது போக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அது போக நான் இதில் ஏதாவது சொல்ல விட்டுருந்தேன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்க வந்து தெரிஞ்சுப்பாங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். பாய்.